வணக்கம். நிஃப்டி ஜூன் ஃபியூச்சர்ஸ் ஜூன் 12 2024 அன்று எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ எடுக்கப்பட்ட தினம் ஜூன் 11 2024 இரவு 10:08 எடுக்கப்பட்டது. இப்போ அஃபிஷியல் க்ளோசிங், அதாவது க்ளோசிங் 23,315, ஆனால் அஃபிஷியல் க்ளோசிங் 23,310. சரி, முதல்ல ட்ரெண்டு என்னன்னு பார்த்துருவோம். எப்பொழுதுமே ஒரு என்ன ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக இது அப் ட்ரெண்டில் இருந்திருக்கணும். ஆனால் இந்த க்ளோசிங், இந்த 23,310 இந்த க்ளோசிங் ஒரு ஏமாற்றம் தான். இது என்னென்னா என்ன காட்டுகிறது அப்படின்னா, டூ வே ட்ரெண்டு நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த என்னுடைய ஃபார்முலா படி டூ வே ட்ரெண்டு, அது டவுன் ட்ரெண்டு இருக்கும், அப் ட்ரெண்டு இருக்குன்னு சொல்லி என்னுடைய ஃபார்முலா சொல்லுது. சரி, கிஃப்ட் நிஃப்டி பார்த்துருவோம். கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா 23,239 கீழே கொஞ்சம் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. அதாவது கீழே இறங்கிருச்சு, கிட்டத்தட்ட ஒரு 70 புள்ளிகள் பக்கம் இறங்கியிருக்கு. இப்போ இது என்னென்னா, நாளைக்கு இப்போ இறங்கும்போது இது கீழே எங்கே பவுன்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ இந்த கடந்த 2 தினங்களாக பார்த்திங்கன்னா, இந்த ஜூன் 11 ஜூன் 10 இந்த 2 தினங்களாக பார்த்திங்கன்னா, இந்த 23,223க்கு அந்த லெவலுக்கு பக்கத்துலேயே இது ரீபவுண்ட் ஆகிருக்கு. அதனால் இங்கே நம்ம ரீபவுண்டு எதிர்பார்க்கலாம். இங்கே இப்படி அப்புறம் இங்கே ரீபவுண்ட் ஆகணும். இதுதான் எதிர்பார்ப்பு. சரி, இந்த எதிர்பார்ப்பு பொய்யானால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சரி, இந்த எதிர்பார்ப்பு இங்கே ரீபவுண்ட் ஆகலை, உடச்சதுன்னு வைங்க, 23,086 வரையும் சரியாக வாய்ப்பு இருக்குது. இந்த 23,086 என்னுடைய ஃபார்முலா அப்படி பார்த்திங்கன்னா மந்த்லி சப்போர்ட் லெவல். அதனால் இதுவரை சரியாக வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ நம்ம கீழ்நிலையில் பார்த்துட்டோம். மேலே ஏறுடா, சப்போஸ் இங்கே 23,223 ரீபவுண்ட் ஆகணும், இல்லாட்டி 23,086 ரீபவுண்ட் ஆகணும். இப்படி ரீபவுண்ட் வச்சுட்டா எது வரையும் மேலே போகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 23,310 நேற்று க்ளோஸு, அதாவது ஜூன் 11 க்ளோஸிங்க, அது ஃபஸ்ட்டு டார்கெட்டு. ரெண்டாவது டார்கெட்டு 23,410, 23,447. இது மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸு. இந்த 23,447ங்கிறது ஜூன் 11ஓட ஹையே. இது 23,410 ஜூன் 10ஓட ஹையே. இந்த 2 நிலைகளும் ஏற்றத்தை தடுக்கும். அதே சமயம் இதை கடந்தால் என்ன ஆகுது? 23,447 கடந்தால் 23,844 என்ற நிலை வரை ஏற்றம் இருக்கும். ஆனால் இவ்வளோ பெரிய டார்கெட் தப்பதமான சிக்னலை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு தகுந்தாப்பில் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் சரி, கீழே மந்த்லி சப்போர்ட் நான் சொல்லியிருந்தேன், 23,086 ரீபவுண்ட் ஆகணும். மந்த்லி சப்போர்ட் உடஞ்சா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்னும் 2 மல்டிபிள் சப்போர்ட் வருது. அதாவது 23,019, 22,949, அப்புறம் இன்னொரு 2 மல்டிபிள் சப்போர்ட் 22,891, 22,846. இந்த நிலைகள் ரீபவுண்ட் ஆக வாய்ப்புண்டு. இதுவரை சரியவும் வாய்ப்பு இருக்குது, ரீபவுண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுக்கு தகுந்தாப்புள் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மறவாமல் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், உங்களது நண்பர்களிடம் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.